என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. எல்லாரும் பேசிட்டாங்க, இனி நான் என்னத்தை பேசுறது? எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டியது, டைமும் ஆகிடுச்சு. ஓரளவு நிம்மதியாக. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார். ஒத்த ஓட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார். அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் பி. வாசு அவர்கள் உடைய படத்திலே சொன்னார், 24 படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னா அத்தனை படமும் வெற்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய ரூம்மேட், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய டைரக்டர். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் கே. ராஜன், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள், நல்ல இசையமைப்பாளர்கள், நீங்களே சாங்கை பார்த்தீர்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள், சிறந்த காமெடி ரைட்டர். அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரித்து கொண்டே இருக்கலாம். தவறாமல் படம் பாருங்கள். பிறகு வேறு யார் இருக்காங்களா? மற்றும் என்னோடு நடித்த நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரிலே இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள், ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த PRO நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள். இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள். இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன். திரும்பி பார்த்து விட்டும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். மறந்து விடாதீர்கள். உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பும். இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. வேறு என்ன பேசணும்? அதாவது முடிஞ்சதில்ல? சாரி, பக்கத்திலே இருக்காரு, மறந்துட்டேன். கேமராமேன் காத்தவராயன் அவர்கள் சிறந்த முறையிலே எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிகிற மாதிரி படம் எடுத்திருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி அவர்கள் நல்லாக எடிட் பண்ணியிருக்கிறார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது இண்டு இடுக்கு சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ரயிலே போகும் ரசிகர்கள், பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள், பிளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள், ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கமுங்க. கொங்கு தமிழ் வணக்கமே ஒரு ஸ்பெஷல் வணக்கமாக தான் இருக்கும். அன்றைக்கி மேடையிலே வீட்டிற்கும் அத்துணை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே மனசால இன்றைக்கி வரைக்கும் இளைஞர்கள் தான். ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்துணை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லேயும் தெரியுது, சாங்லேயும் தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் கே. பாக்யராஜ் அவர்களுக்கும்,
என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு தரம் என்னை பாராட்டும் அண்ணன் பி. வாசு அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.